ம். श्रीशैलेशदयापात्रं दैवत्यादिगुणात्मकं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युताय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये माता पिता सर्वं Atmada Atkulam Srimad Bhagavatam பூதம் சரஸ்ய மகதாத்மிகபட்டநாத Parampe Sri Bhakti Sara Gulasekara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Misran Srimad Parangusumunin Pranadosme Nityam கில புவன ஜன்மஸ்தேம Agila Rangadi Lile Bhuvana பரிசே Tajkariche பவது மம Nivase Bhavatu Mama Parasmin Semushi Bhakti Rupa Paracharya Vasas Sutam Upanishad Duktapti Madhyotpratam Samsarakni Vidipana Vyapagata Pranapna Sanjeevanim Purvacharya Surakshitam Bahumadik Vyakata Turastitam Adinam Tu Niracharasi Sumanaso Bhauma Vibantantyagam Tasmai Ranujasarya Nama Paramayogine Yashruti Smriti Sutranam Antajwaram Asisamat போனதுல பஞ்சபஞ்சா அப்படின்னு பஞ்சான்னு ஒரு எழுத்து வந்தது, ஒரு வார்த்தை வந்தது நிறுத்தியாக. அது இந்த 5-5-25 அங்க சாங்கிய சொல்ற இருபத்தி தத்துவத்தான் சொல்றது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுது. அதே மாதிரி முந்தினையும் ஜஸ்ட் ஒரு வேர்ட், அவளை சம்மந்தப்பட்ட வேர்டு வந்ததுன்னா உடனே அதை ஆர்கியூ பண்ணுது. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்க, இதை சொல்றோம் இல்லையா, நீங்க சொல்றீங்களே உலகம் பிரம்மத்தால படைக்கப்பட்டதுன்னுட்டு, அதுக்கு அத்தாத்தியே இல்லை. என்ன இருக்கு? அசத்வாய் தமகிற ஆசீத், சதைவ சோமியாய் தமகிற ஆசீத், ஆத்மாவாய் தமகிற ஆசீத், பிரம்மவாய் தமகிற ஆசீத், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்ப ஆகமுத்தம் இதுல பிரம்மன் வார்த்தையே வல்லியே, அப்புறம் எப்படி பிரம்ம இது பிரம்மன் தான் அவளை படைச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னுட்டு அவன் சில வாக்கியங்களை வந்து எடுத்து காமிச்சு, எப்போதும் போல முன்னே பார்க்காம நடுறது ஒரு வாக்கியத்தை எடுத்து காமிச்சு இது இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறத அறிவாடுறது. இது ஈட்சத்ததிகாரம் இருக்கு பாருங்க, முதல்ல பார்த்தா பாருங்க, முதல் பாதத்துல 5வது அதிகாரமா வந்து பாருங்க, ஈட்சத்ததிகாரம். ஈட்சதேன்னா அசப்தம், அதுக்கு திங்கிங், அது எண்ணம் சொல்லப்படுறதுனால அது வந்து ஒரு அறிவில்லாத பண்டமாக இருக்க முடியாது அப்படின்னு அவருடைய ஆர்குமெண்ட் என்ன? மூலப்பிரகிருதி முக்குணங்களோட கூடியது, இந்த உலகம் முக்குணங்களோட கூடியது, ஆகவே அதுல இருந்து இது வந்துருக்க முடியும். இது இப்ப இரும்புலேருந்து வந்ததுன்னா இரும்பா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதே ஆரோக்கியப்பட்ட திருப்பி படிச்சிருக்கு. இப்போ நான் முன்னால சொன்னேன், முதல்ல சொன்ன அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுங்க. இங்க கடல்ல இருந்து கடற்கரையில் இருந்து கடலை பார்த்துருக்கு, உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பிளாக் டாட் தெரியும், தள்ளி தெரியும். கொஞ்சம் என்ன நினைக்கிறீங்கன்னு, இது என்னவா இருக்க முடியும், இங்க எப்படி ஒரு புள்ளி இருக்கு, ஏதோ இருக்கு போல இருக்கு, எங்க பக்கத்தில் சொல்லி பத்தி ஏதோ தெரியுது பாருங்க. முதல்ல ஒன்றும் தெரியல, இப்ப ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்றச்சு, தெரியாததான் தெரியுது ரைட்டு. அப்புறம் என்னாச்சுன்னா அது கிட்ட வர வர பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு கப்பல்னு தெரியும். அப்புறம் எது தெரியுது, அதுல இருக்கிற மக்கள்லாம் தெரியுறாங்க, அவன் ஆக்டிவா இருக்கிறது தெரியும். ஆக மொத்தம் முதல்ல நம்ம பார்க்கறச்சே ஒன்றும் இல்லை, அப்புறம் அதுலேருந்து ஒன்று வந்தது, அதுலேருந்து ஒன்று வந்து அதுலேருந்து வந்தது. அதனாலதான் ஆக மொத்தம் என்னாச்சு, அந்த முதல்ல எது ஒன்றும் இல்லாமல் இருந்ததோ அதுதான் இப்ப கப்பலா ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி தான் இங்கே வியாகிருதம் அப்படின்னா அவ்யாகிருதம் அவ்யக்தம். யா அப்படிங்கிறது விரித்துரைக்கிறது, வியாக்கியானம் சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு பாட்டு சொல்றா, ஒரு சூத்திரம் சொல்றா, வியாக்கியானம்னாக்க அது விரித்துரைக்கிறது. முதல்ல என்னவா இருந்ததுன்னு அவ்யாகிருதமா இருக்குது. அவ்யாகிருதம் இது இன்னது ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கு. இப்போ நீங்க எதையோ ஒரு பொருளை பார்க்குறீங்க, முதல்ல அந்த பொருளை பார்க்கறச்சு அந்த பொருள் அதனுடைய அதில் என்விரான்மெண்ட்ஸ்லேருந்து வேறுபட்டதா இருக்குங்கிறத முதல்ல பார்த்துக்கிறீங்க, அப்போதான் அந்த பொருளுக்கு தெரியும். சரி, அப்புறம் அந்த பொருளை பார்த்துட்டு அது என்னன்னு தெரியுப்பாங்கன்னாக்க ஒரு கிட்ட போய் ஆராய்ஞ்சாத்தான் தெரியும். ஒரு ஊர் வேடிக்கை ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு ஊர்ல
ஒருத்தன் எல்லாம் படித்தவன், நல்லா படித்தவன் ஒருத்தன் தான். எல்லாம் அவன் தான் ரெஃபர் பண்ணுவான். நீங்கள் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தினுடைய டெசர்ட் வில்லேஜ் பார்த்துட்டுனாக்க அதில் வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு கேரக்டர் வரும். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஹவு தட் ஸ்மால் ஹெட் விட் கேரி ஆல் ஹி நியூ அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒன்றுனாக்க ஒருத்தன் காலம்புரை ஏரி பக்கம் போயிருக்கேன். இங்கே பார்த்தாக்க ஏதோ ஒன்று கருப்பா நிறைய முடியோட தண்ணிக்குள்ளே கிடக்கிறது. அதை பார்த்து பயந்து அலறடிச்சு ஓடி வந்துட்டான். மற்ற பேர்லாம் பார்த்தா அது என்னன்னு தெரியல. கடைசியில் இந்த சோகால்டு சகலகலாவில் வந்தது. அவனுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அதை வெளிக்காட்டிக்க முடியுங்க. அவன் என்ன பண்ணாங்க பார்த்தேன், இல்லை அது கருப்பாக இருக்கு இல்லையா, மேலே முடிமுடியாக இருக்கு இல்லையா, என்ன பெரிய கஷ்டம், இது கரடி முட்டை அப்படின்னு. மற்ற பேர் சரி ஒத்துனாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு அழகாக்கு ரிப்ளை ஏதோ கொடுத்துட வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு சொன்னாங்க, நீ எங்கே சொல்றீங்க பிரம்மம், நீங்கள் வார்த்தை வந்திருக்க, வரவே இல்லை இல்லையா, அவன் பிரம்மம் இல்லை அப்படின்னு. இப்போ அவ்வியாகிருதம் அப்படின்னாக்க பிரம்மமும் அவ்வியாகிருதமாக தான் இருக்குது. ஆழ்வா சொல்கிறா இல்லையா, உளனெனில் உளன் அவன் உருவமே உருவுகள், இளனெனில் இளநெல் இல்லன் உருவமே அருவுகள். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறேன்லாக்க அதுவும் அவனு தான். உள்ளன்னு சொன்னாலும் அவன் தான். ஆக மொத்தம் அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க முதல்ல அசத்வாயுதமுக்கிற ஆசின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இன்னதுன்னு தெரியாதுதான் இருந்தது, இன்னதுன்னு இது பண்ண வியாகிருதம் இது பண்ண முடியலை, பிரித்தறிய முடியலை. இன்னொரு உதாரணம், உங்களுக்கு நல்ல கருப்பஞ்சாறை என்ன வடிகட்டி வச்சாட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் பிராக்கில் வித்தியாசம் தெரியாது. இல்லை நல்லா பண்ணியிருந்ததுனாக்க அப்போ என்ன ஆகுது, எது தண்ணீர் எது கருப்பஞ்சாறுன்னு தெரியாது. ஆனால் அதே கருப்பஞ்சாறை ஹீட் பண்ண 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 என்ன ஆகுது, அவருடைய கலர் மாறிட்டே வருது, பழுப்பாகுது, அப்புறம் செமி சாலிட் ஆகுது, அப்புறம் அதுலேருந்து வெள்ளம். அதே மாதிரி முதல்ல பார்க்கறது அதில் வெள்ளம் தெரியுறதோ தெரியலை. ஒரு கன்ஃபர்மேஷன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் மாயரங்கிற ஊரில் வேலை பார்த்துருக்கோம். மத்தியானம் நல்ல ஷண்டர் புருஷர் அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப வேகம் வந்தார். நல்ல வெயில் இருக்காது, அது எக்கச்சக்கத்து தாகம். அவர் விடுவிடுன்னு வந்து இறங்கிருக்கு. இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் அவர் என்ன பண்ணினாருனாக்க ஸ்டேஷன் மாஸ்டர் தன் வீட்டுக்கு வழங்குறதுக்காக ஒரு பாட்டிலில் கெரசன் ஆயில் வாங்கி வச்சுருந்தோம். அப்போ இந்த கெரசன் ஆயில் கலர்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் பாட்டிலாம் கிடையாது. காலம் திடீர்னு தண்ணீர் ஆகிருந்துச்சு, விடு விடுன்னு பிடிச்சிவிட்டார். அவருக்கு அந்த தாகத்தினுடைய அதிகத்தினால இந்த வாடை விட முதல்ல தெரியல, மயங்கி ஒழித்தாரு. இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால இதை உபயோகப்படுத்தினாரு இல்லையா. அதாவது கெரசன் ஆயில தண்ணீர்ல இருந்து பிரித்தறிய முடியவில்லை, இதான் முதல்ல இருந்து. அதே மாதிரி பிரம்மம் தான் முதல்ல இருந்ததுனாக்க அசத்வாயுதமக்கிற ஆசித்னாக்க இது பிரம்மம் அப்படிங்கிறத தனியா பிரித்தறிய முடியவில்லை. ஏதாவது ஒன்று சொல்லணும்னாக்க அதை சுட்டி காட்டி அதுக்குன்னு ஒரு பெயர், அதை வச்சான சொல்லணும். நம்ம இப்போ என்னதான் இந்த லேப்டாப்பை பார்த்துன்னு இருக்கேன்னாக்க என்ன அர்த்தம், இதுக்கு பேக்ரவுண்டில் சுவரெல்லாம் இருக்கு, மற்ற படங்கள்லாம் இருக்கு, அதுலேருந்து இது வேறுபட்டது. ஆகவே இது லேப்டாப். இப்போ இந்த லேப்டாப்பும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அதே கலரில் அப்படியே இருந்துன்னு வச்சுக்கோ, இதை எப்படி பிரிக்கிறது எப்படி? அதனால பிரித்தறிய முடியாத நிலையில் இருந்தது. அப்போதான் பிரித்தறியப்பட்டது. பிரித்தறியப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து மற்றதெல்லாம் வந்தது. அப்போ இந்த பிரித்தறிய முடியாத நிலையில் இருந்தது, பிரித்தறியக்கூடிய இல்லையா வந்தது, எல்லாம் பிரம்மந்தான். அதுக்கான வாக்கியங்கள்லாம் இருக்கு. இவன் என்ன சொல்றான், பிரித்தறிய முடியாமல் இருந்தது இல்லையா, மூலப்பிரகிருதி இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, மூலப்பிரகிருதியில முக்குணங்களும் சமமா இருக்கிறச்சு அது அவ்வியக்தம்னு பேரு. அதுல இது என்னதுன்னு தெரியாது, அதுதான் அவ்வியாகிருதம் சொல்றேன் இல்லையா, அது மூலப்பிரகிருதி தான் அது. அதனால நீ வந்து பிரம்மம். ஆக நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்த அவ்வியக்தம் நீ நாம் சொல்றோமே அதுதான் பிரம்மம். பிரம்மம் தான் என்ன, பெருசு, இருக்கிறதுல பெருசு, அது பெருசு தானே அப்படின்னு ஆர்கியூமெண்ட். இந்த ஆர்கியூமெண்ட் தப்பு. அந்த அவ்வியக்தம் நீ சொல்றபடி இந்த குணங்கள் சமமா இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதியாகவே தானாவே இருந்துதானா, அதாவது அதுக்குள்ள பிரம்மம் இல்லாமல் இருந்துதானால் அதனால
தானாகவே பெருசாக முடியாது. எந்த ஒரு உயிரல் பொருளும் தானாகவே வேறொன்னா மாற முடியுமா? எடுத்துக்கோ. இப்போ ஜியாலஜிஸ்ட் கேட்டீங்கன்னா தெரியும். அவள்லாம் மலை இல்லை பாலைவனங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது நிறைய மாறுபாடு அடைகிறது. அது எப்படி மாறுபாடு அடைகிறது? அதில் ஒன்றுமே இல்லையா அது மாறுபாடு அடைகிறது? காற்று, மழை, மழை மேலே மழை வந்துனாக்க அதில் வரி வரி வரியாக ஏற்படுத்துறது. அதே மாதிரி பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னாக்க காற்று அடித்து சாண்ட் டியூன்ஸ் அங்கங்கே ஏற்படுத்துறது. அது தானாக ஆகல. ஆக மொத்தமும் ஒரு உயிரல் பொருளை இன்னொன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எது? நீ இப்போ சொல்கிற அவ்வியக்தம்ங்கிறது தானாகவே ஒன்றும் இருக்குது, அதுதான் சொல்றீங்கன்னாக்க அது மட்டும் இல்லை. அதனால நீங்க சொல்ற தப்பு. அப்படி ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, நான் அப்புறம் பேசுறேன். சரி, வாங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வாங்க. ம், சரி. ஆ, சரி, பார்த்துக்கலாம். சரி, பார்த்தா இப்போ கிளாஸில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் உங்களுக்கு. சரி, நான் இப்போ கிளாஸில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் உங்களுக்கு. ஆக ஒரு உயிரில்லாத பொருள் தானாகவே வேறொரு பொருளாக மாறுறதுங்கிறது முடியாத காரியம். நம்ம அதை மாற்றி ஆகணும். ஆக மாற்றத்துக்கு என்ன வேணும்னாக்க ஒரு உயிர் பண்டம் வேணும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேணும். அது இல்லைன்னாக்க ஆக முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்க வாஸ்தவம் அது முதல்ல அவ்வியக்தம், அசத்து அவ்வியாகிருத்தமாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ள பகவான் இருந்து அவர் அதை மாற்றினான். அதனால இதெல்லாம் ஆச்சரியம் அப்படிங்கிறத இதனுடைய ஜிஸ்ட். இந்த நீங்கள் பார்க்கறது ஜிஸ்ட் முதல்ல பார்த்துடுவோம். சாந்தோக்கியத்தில் 6:2 என்ன இருந்தது? சதேவ சோம்யா இதமதுர ஆசீத் ஏகமேவா த்விதீயம். முதல்ல ஆரம்பிச்சமே, ஆனாவனை போட்டு பாட்ட ஆரம்பிச்சமே, அப்போ இருந்து ஆரம்பிச்சது. ததைக ஆஹுகு அசதேவாம் இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். சில பேர் என்ன சொன்னான்னாக்கா, சில பேர் என்ன நினைச்சாங்கனாக்க ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. ததைக ஆகும். அது சில பேர் என்ன சொன்னான்னாக்க அது ஒன்றும் இல்லை, இல்லாததுதான் முதல்ல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு தஸ்மாத் தஸ்மாத் அசத் சத் சஞ்சயத்தை, அந்த அசத்திலிருந்து சத்தானது உண்டாயிற்று. அதாவது முதல்ல நம்ம கடலை பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிளாக் டாட் தெரிஞ்சது. ஆக மொத்தம் இந்த டாட் எங்கேருந்து வந்தது? முன்னால இல்லாத இருந்தால் வந்தது. அதே மாதிரி பிரம்மங்கிறது பெயர் குரு எல்லாம் இல்லாமல் அங்கே இருந்துட்டு இருந்தது. அது அப்புறம் என்ன பண்ணிட்டு உலகத்தை படைக்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே அது ஒரு பொருளாக பார்க்க முடியாத ஆச்சு. அப்போ தன்னிலிருந்து கருத்தை வேறுபடுத்திட்டு அப்படிங்கிறது. சத் ஒன்றே முதலில் இருந்தது. இவையாகும் இது என்று அறியப்படாத நிலையிலேயே இருந்தன என சிலர் சொல்லுகின்றனர். அவர்கள் அதனின்றும் இது சத் பிறந்தது என்கின்றனர். அதாவது ஒன்றும் இல்லாத சத்துன்னு வந்தது அப்படின்னு நான் சொல்றேன். சாந்தியத்துல 2:2 கதம சதசஞ்சாயத்தே. அப்போ முத்தால ஆறு ஞாபகம் இருக்கா? முத்தாலகாருணி உள்ள சுவேதகேது எல்லாரும் சில பேர் இப்படி சொல்றாளேப்பா அப்படின்னு எப்படிப்பா ஒன்றும் இல்லாது உள்ளது வர முடியும்? ஒண்ணுமே இல்லாது எப்படி சம்திங் எப்படி வர முடியும்? அதனால எப்படி பாசிபிள்? முடியாது. அதாவது முதல் இது அர்த்தம் என்னன்னாக்க முதல் நிலை இது இன்னது என அறியப்படாத இருந்தது. நல்ல ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, தாயின் கருவுக்குள்ள முதல்ல குழந்தை வளர ஆரம்பிச்சு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியுது, என்னன்னு தெரியாது. இந்த குழந்தைக்கு தலை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு தெரியாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ பிளாக், அவ்வளவுதான். அதனால இது என்னன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் பிரம்மம் இருந்தது. என்னாச்சுன்னாக்க உனக்கு பிரம்மத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு திறமை இல்லை.
அதனால ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா அதுலேருந்து தான் மற்ற பேர் பார்க்குற அளவுக்கு அது வந்தது. நம்ம இதைத்தான் என்ன சொல்லுவோம், ஒன்றும் சூக்ஷ்ம விசிஷ்ட பிரம்மம், ஸ்தூல விசிஷ்ட பிரம்மம். சூக்ஷ்ம விசிஷ்ட பிரம்மம் அப்படின்னாக்க எல்லா பொருளையும் தனக்குள்ளே உள்ளடக்கி வெளியே தெரியாம அது எப்ப சேர்ந்துருக்கு. ஸ்தூல விசிஷ்ட பிரம்மம் இருக்கு, அது ஒண்ணுன்னா தன்னிருந்து வெளிப்படுத்துறது. அப்ப ஸ்தூல விசிஷ்ட பிரம்மம். இன்னொரு உதாரணம், ஆலமரம் பார்த்துருக்கேன் இல்லையா? ஆலமரத்துலேக்கா சின்ன சுண்டைக்காய் விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதுல அந்த ஒரு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்க நூற்றுக்கணக்கான விதை இருக்கு. ஒவ்வொரு விதையும் எடுத்தோம்னாக்க அந்த விதையில டிசைட் பண்ணி பார்த்தாலும் அதுல இது இலை இருக்கு, இதுல கிளை இருக்கு, இதுல பழம் இருக்கு தெரியாது. அதுல இருந்தாக்க அதுனா அதே விதைய கீழே விதைச்சு வச்சாக்க அதுலேருந்து வரைச்சி இதெல்லாம் வருது. அந்த ஒரு விதையில இருந்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய மரமும் அதனுடைய கிளையும் விழுதும் இலைகளும் பழமும் வருது. இப்போ இப்போ அது அந்த இதுல தெரிஞ்சதோ தெரியல. அதுக்கு அந்த அந்த விதைக்கு உயிர்ப்பு இருந்தா தான் வரும். அந்த விதைய ஒரு 3 வருஷம் பெசாக கட்டி போட்டு வச்சிருக்கோம், அப்புறம் வராது. நார்மலா எல்லா விதைகளும் 3 வருஷத்துக்குள்ள முளைச்சா தான் முளைக்கும், அப்புறம் முளைக்காது. அப்போ அவருடைய உயிர்நிலை உயிர்ப்பு சக்தி போயிடுறது. ஆக மொத்தம் நீ பார்க்கறச்சே ஒண்ணுமில்லைன்னு தெரியுறதுக்கு அதுக்குள்ள உயிர்ப்பு சக்தி இருந்தது, உயிர்ப்பு சக்தி தெரியாது. இப்ப நமக்கு உடம்புல உயிருக்கு தெரியுதா? தெரியல. அதனால நீ சொல்றேனாக்க அந்த அசத்துல, நீ சொல்ற அசத்துன்னு சொல்லி அந்த அசத்துக்குள்ளையும் பிரம்மம் இருந்தது அப்படிங்கிற அவருடைய கன்டென்ஷன். அதுல என்ன செய்யுது, தைக்ஷதை முதல் அதேதான் 4வது 5வது அதிகாரத்தை சொன்ன பாருங்க. தைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயிங்க, அது நினைந்தது நான் பலவாக ஆவேன். அப்ப என்னாச்சு, ஒண்ணுமில்லைங்கிற மேல இருந்தது, அதுல இருந்து சத்துன்னு ஒன்று தெரிகிற மாதிரி இருந்தது. தெரியக்கூடிய அது என்ன நினைச்சது, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அது அசத்வாயுதமகிராசி ததோ அசத்யாயத்தே. இன்னொரு வருஷத்துக்கு தைத்திரி ஆனந்த வகையில அசத்வாயுதமகிற ஆசி ஒண்ணுதான் முதல்ல இருந்தது. அதுல இருந்தே திருப்பி சொல்றேன், அதுல இருந்தே சத்து உண்டாயிற்று. தத் ஆத்மானம் ஸ்வயம் அகுருத. அது என்ன பண்றதுன்னா அது அதிலிருந்து தன்னை உற்பத்தி செய்து கொண்டது. ஒண்ணும் இல்லாதிலிருந்து சத்தானது தன்னை படைத்து கொண்டது. ஆக மொத்தம் ஒண்ணும் இல்லாதிலிருந்து ஒண்ணு வரணும்னாக்க அதுக்கு படைக்கும் திறன் இருக்கணும். இந்த படைக்கும் திறன்னா என்ன அர்த்தம்? அதான் ஜடப்பொருளுக்கு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆக மொத்தம் அதுவே ஒரு உயிர் பொருள் தெரிகிறது. அது மட்டும் இல்லாம அதுக்கு நினைக்கும் தன்மையும் அதை செயல்படுத்தும் தன்மையும் இருக்கு, இங்க தெரியுது. அதுதான் பிரம்மம். இன்னதென்று அறியப்படாத முதலில் இருந்தது, அது நின்று உள்ளதாக ஆயிற்று, அது தன்னைத்தானே ஆக்கி கொண்டது. தத்தேகம் தர்ஹி அவ்யாகிருதமாசி தன் நாம ரூபாக்கிரியதே அசௌ நாமா இதம் ரூப இதி. அது என்ன பண்ணுது, பேரூர்லாம் தெரியாம பொண்ணா ஒரு நொத்தையா இருந்தது. அப்புறம் அதுல இருந்து வெவ்வேறையா வந்து இதுக்கெல்லாம் இந்த பேரும் உயரும் கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம், மொத்தையா இருக்குன்னு. இதுல இருந்து நம்ம சப்பாத்தி பண்ண போறோமா, பூரி பண்ண போறோமா, இல்லை வேற ஏதாவது பண்ண போறோமான்னு தெரியாது. ஆனா முதல்ல இருக்கச்ச கோதுமை மாவு அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுல இருந்து மற்றதெல்லாம் வர முடியும். அப்படி வந்து நம்ம மற்ற தனித்தனி ஒன்னொன்னு ஒவ்வொரு பேரும் தனி குணங்களும் இருக்கு. கோதுமை மாவு தான் சப்பாத்தியா இருக்கு, ஆனா கோதுமை மாவு தான் இது பூரியா இருக்கு. ஆனா பூரிக்கு ஒரு டேஸ்ட், சப்பாத்திக்கு ஒரு டேஸ்ட். இது சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி பிரம்மம் இருந்தது இல்லையா, பிரம்மம் தான் தனியா ஒரே இதா இருந்தது. அது தன்னைத்தானே பலவாக ஆக்கி கொண்டது. பலவாக ஆக்கி கொண்டது ஒன்னொன்னுமே ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு உருவம், ஒவ்வொரு பெயர் கூட ஆச்சு. எதனால? அது பிரம்மமா இருக்கிறதுனால. அதான் சொன்னாலே அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ நாமரூபே வியாகரவாணி. அது தன் பல பிரஜைகளை படைத்தது. இவைகளுக்குள் ஆத்மாவுடன் உள்நுழைந்து, அனேன ஜீவேன ஆத்மாவுடன்
மூன்றாம் எத்தனை ஜீவாவுடன் ஆத்மாவுடன் உள்நுழைந்து அவைகளுக்கு பெயர் உருக்களை கொடுக்க கடவே. மண்ணிலிருந்து பானை, சட்டி, குடம், சராவம் எல்லாம் வந்தது. இப்போ ஒன்னொன்னுக்கும் பேரும் வித்தியாசம், உருவம் வித்தியாசம், உபயோகமும் வித்தியாசம். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத மண்ணிலிருந்து முதலில் மண்ணை பாதிச்சு அதில் பானை தெரியுதா, நமக்கு குடம் தெரியுதா, தெரியாது. அப்ப என்னாச்சு, இது ஒண்ணுமே இல்லப்பா, வெறும் மண்ணு அப்படிங்க. ஆனா அதே பானை அப்படின்னா மண்ணுன்னு சொல்றான், இது குடமாச்சே, இது பானையாச்சே அப்படிங்கிற முடியாது. அந்த மாதிரி முதல்ல இருக்கச்சே பிரம்மமானது இன்னதென்று அறியப்படாமல் இருந்தது. அதனின்றும் அதனுடைய விருப்பத்தினாலேயே அது பலவாக ஆயிற்று, அது சத்தாக ஆயிற்று, பலவாக ஆயிற்று. அதனின்றும் பெயர் உருக்கள் கொடுக்கப்பட்டன. அப்படின்னாக்க அது ஒரு புரியுறதா? அது இதுதான் இதுக்கு பிரியாமை. இதுல சந்தேகம் உண்டா உங்களுக்கு யாருக்காவது? ஓ, சுவாமி, இந்த சொல்லுங்க. ஸ்தூல விசிஷ்ட பிரம்மம், சூக்ஷ்ம விசிஷ்ட பிரம்மம், அது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வேண்டாம். ரைட். சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு இது தெரியாம இருக்க சூக்ஷ்மம். நம்ம உயிர் கண்ணுக்கு தெரியல, ஆனா உயிர் இருக்குன்னு நம்ம அனுமானிக்க முடியாது. இந்த சுவாமி நேற்று மட்டும் என்ன அழகா பேசிட்டு இருந்தார். இப்போ கீழே விழுந்து கிடக்கிறார், அவர்கிட்ட எந்த அசைவும் இல்லை, மூச்சு விடவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இது மட்டும் இவர்கிட்ட இருந்த ஏதோ ஒன்றும் இப்ப இல்லாம போச்சு. ஆகவே அதுதான் நம்ம உயிர்னு சொல்றோம். அதே மாதிரி உயிர் பண்டங்கள்லாம் அது செயல்படுறதும், உயிர் இல்லாத பண்டங்களுடைய செயல் 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 செயல்பாட்டுக்கு உகந்தவையா இருக்கிறதும் அது மாறுபடுறது. ஒரு பொருள் உயிர் இல்லாமல் இருந்ததுனாக்கா அதை நாம் செய்யறோம், நம்ம உபயோகப்படுத்துறோம். ஆனா உயிருள்ள பண்டங்கள் தான் தானா செய்யறது. வேற ஒன்றும் வேண்டாம். குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்த குழந்தை என்ன பண்றது? தன் இஷ்டப்படியா காலாட்டுறது, பதினோரு காலையில் ஆடிட்டு இருக்கு. செயல்படுதல்ங்கிறது உயிர் இருந்தா தான் உயிர் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. கையங்காலம் ஓசந்தான் இருக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் அது கவுந்துக்கிறது, தவிழறது, வகைராக்கள் எல்லாம். ஆக இந்த மாதிரி உயிர் பண்டங்களா இல்லாம இருக்கச்சே அதுக்குள்ள இதையும் நினைக்கும் சக்தி வகைராக்கள் இல்லை. ஆனால் உயிர் பண்டத்துக்கு தான் நினைக்கிறதும் செயல்படுறதும் உண்டு. அப்போ இதெல்லாம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம ஒரு சூக்ஷ்மமா இருக்கச்சே அது சூக்ஷ்மம். தாயோட கருவுல முதல்ல உற்பத்தி ஆன போது, அப்போ ஃபர்ஸ்ட் எப்போ அதனோட நுழைல விந்தணு நுழைஞ்சு உள்ள போயிருக்கோ அப்ப கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், யாராவது ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமா இருக்கான்னா 2 மாசம் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அது மட்டும் அதுல உயிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கர்ப்பப்பைக்குள்ள உயிர் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னாச்சு, இது அசத்து இல்லைன்னு நிலைமை இருக்கு. அப்புறம் எப்போ மற்ற சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு ஆச்சு, இது 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு அப்படிங்கிறோம். அதாவது முதல்ல தாயுடைய கருப்பையில நுழையச்சு அதனுடைய நிலைமை சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அதுவே 9 மாசம் ஆச்சானுக்க அதுக்கு கைகால் எல்லாம் வளர்ந்து, தலையும் வளர்ந்து, இந்த மாதிரி இருக்கு. இப்ப ஸ்தூலம். அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் முதல்ல சூக்ஷ்மமா இருக்கும், அதுல இருந்து மற்றெல்லாம் இதா வருது. இப்ப நம்ம பிராணனோட ஒட்டியிருக்கக்கூடிய எந்த காத்தினுடைய பகுதி இருக்கோ அது சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த காத்து முறை பரகி இருக்கே, இது ஸ்தூலம். ஸ்தூலம்னா கண்ணுக்கு புறப்படக்கூடியது, சூக்ஷ்மம் கண்ணுக்கு புறப்படாம. ஸோ பிரம்மம் 2 நிலையில இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம விசிஷ்ட பிரம்மம். விசிஷ்ட எதுக்காக சொல்றோம்னாக்க, அது சூக்ஷ்மமா இருக்க செய்யும், கண்ணுக்கு தெரியாம இருக்க செய்யும். அது கூட இந்த ஆத்மாக்கள் உயிரல் பண்டங்கள் எல்லாம் ஒட்டிட்டு தான் இருக்கு. நம்ம காத்து அடிக்கிறது, காத்து கண்ணுக்கு தெரியல. ஆனால் இதே காத்து பக்கத்துல ஒரு பூ வண்டி போச்சுன்னு வச்சுங்க, கம்முன்னு வாசம் ஏற்றுன்னு வருது, கண்ணுக்கு தெரியல, ஆனா அது கூட சேர்த்து தானே இருந்தது. அதே மாதிரி அந்த பிரம்மத்தோட இதெல்லாம் சேர்த்துதான் இருக்கு. அப்ப எப்ப பிரம்மம் கட்புலன் ஆகலையோ இந்த உயிர் பண்டமும் உயிரல் பண்டமும் கட்புலன் ஆகாம இருக்கு. அதான் மூல பிரகிருதியாகவே இருக்கு. மூல பிரகிருதி அத்தியாகிரகம்னு பேரு.
அப்புறம் அது ஸ்தூலமாறுதுன்னா விரிவடைகிறது. விரிவடையர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்க அப்ப என்ன ஆச்சுன்னாக்க ஓரளவுக்கு அதை தனித்தனியா பிரிக்க முடியாதா இருக்கு. சின்ன விஷயம் சொல்ல இல்லையா, ஒரு அவரை விதையை எடு, அது தண்ணியில ஊற போடு, 3 நாள் கழிச்சு பாரு, அது பெருசா இருக்கும் பாரு, அதை பிரிச்சேன்னா மேல உரைன்னு தெரியுது. பெரிய அந்த மாதிரி. அப்புறம் முதல்ல பார்த்தாக்க அதுல அது தெரியாது. அதை தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதுல தனித்தனியாக என்னென்ன பார்த்து சொல்ல முடியும். நம்ம வேற ஒன்று பாடி செல்ஸை கூட பார்த்தீங்கன்னாக்க கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்பாங்க. செல்வார் இருந்ததுன்னா கிராம் பாசிட்டிவ்பாங்க, செல்வால் இல்லாமல் இருந்ததுன்னா அது கிராம் நெகட்டிவ். இந்த மாதிரி இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் இருக்கு. நம்ம உடம்புல எவ்வளவு செல் இருக்கு, ஒவ்வொரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் செல் அழியிறதுங்கிற தெரியறதா, அது சூக்ஷ்மம். ஸ்தூலம் நான் சாப்பிட்டேன் பெருத்து இருக்கேன், நேற்றுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பாரு அப்படி குண்டா இருக்கேன், இது ஸ்தூலம். அதனால ஸ்தூல சூக்ஷ்மங்கிறது 2 நிலைகள். ஒன்று சரியாக அறியப்படாத நிலை, நம்ம கண் கொண்டு பார்த்து அறியப்படாத நிலை சூக்ஷ்மம். நம்ம கண்ணால பார்த்து அறியப்படக்கூடிய நிலைக்கு பேர் ஸ்தூலம் பேர். இந்த பிரம்மம் 2 நிலையிலையும் இருக்கு. ஆக பிரம்மம் இல்லாத நிலை என்பது எப்பயுமே கிடையாது. புரியுதா? அதாவது பிரம்மம் 2 நிலையிலும் இருக்கு, சூஷ்மத்தையாவும் இருக்கு, ஸ்தூலமாவும் இருக்கு பிரம்மம்ங்கிறது. ஆமா, அது அந்த லாஸ்ட் லைன்ல நீங்க சொன்னது, கண்ணால் பார்க்க முடியாதது சூஷ்மம், கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ள முடிஞ்சது ஸ்தூலம். ஆனா பிரம்மம் கண்ணால பார்க்க முடியாதுதான், ஆனாலும் அத ஸ்தூலத்திலயும் ஒட்டின்னு இருக்கு, சூஷ்மத்துல டெஃபினட்டா இருக்கு, பிகாஸ் கண்ணால பார்க்க முடியாது. ஸ்தூலத்திலயும் ஒட்டிட்டு இருக்கு, பிகாஸ் ஸ்தூலம் வர்றதும் பிரம்மத்தாலதான். ஒரு குழந்தை வளர்றது, கை காலு எதுவா இருந்தாலும் எல்லாமே உருவாகிறது அது ஸ்தூலமா வருவாரதும், அதனால அது காரணமா இருக்கிறதால அதுவும் பிரம்மன் தான். அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா. வேற தாய் வயிற்றுக்குள்ள போன அந்த விந்தணு அதுக்கு உயிர் இருக்கிறதுனால தானே அது அங்கிருந்து ஒன்றும் தெரியாம இருந்த, ஒன்றும் புலப்படாத இருந்த ஒன்றும் பெருசாகி 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 குழந்தையா வளருது. அந்த முதல்ல தெரியாம இருந்த நிலை இருக்கீங்க, அது சூக்ஷ்மம். அப்புறம் கொஞ்சம் தெரிய நிலைய ஆரம்பிச்ச ஸ்தூலம். வெளியில வச்சே தனியா நாம ரூபி ஆக்கிரவாணி, அது அப்பா அம்மா உடம்புல இருக்கிற மட்டும் அது தனியா, அதுக்கு அந்த குழந்தைக்கு பேரோ ஒரு உருவமோ கிடையாது. எப்போ அம்மா வயிற்று வெளியில வந்துச்சோ அதுக்கு தனியாக ஒரு பேரும் அதுக்கு ஒரு உருவமும் இருக்கு. இதே மாதிரி தான் பகவான். ஆனால் பிரம்மம் இல்லாத இடம் எதுவும் கிடையாது. ஒன்றும் கட்புலனாகவும் இருக்கும், கட்புலனாயின்னு இருக்கும். அதுதான் உருவம் அவன் உருவுகள், அருவம் அவன் அருவுகள். அதனால உருவமா இருந்தாலும் சரி அருவமா இருந்தாலும் சரி அது அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறது. இதைத்தான் சம்மரைஸ் பண்ணி பெரிய நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கொடுக்குறார். ஓகே சுவாமி, அடியனுக்கு ஒரு கொஸ்டின் சுவாமி. இப்போ தேவரீர் சொன்ன ஒரு திருஷ்டாந்தம், இப்போ தாயோட கருவில் இருக்கும்பொழுது அதுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா, நமக்கு ஒரு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் we can இப்போ இருக்கிற ஹை டெக்னாலஜி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது கை கால் அசைகிறது எல்லாமே பார்க்குறோம். நம்ம வெளியில வரும்போது பிரத்யட்சமா தெரியறது, ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது பிரத்யட்சமா தெரியல. அப்போ ரூபம் இருந்தாலும் பிரத்யட்சமா தெரியலன்றத நீங்க சொல்றீங்களா சுவாமி? சதேவ புரியல சோமியாயின்னு சுவாமி. சொல்றச்சே சத்துன்னு சொல்றச்சே ஒரு பொருள் இருந்தது. ஆமா, அந்த பொருளை பிரம்மம் கண்ணு தெரியுறதானாக்க இல்ல, எஸ், சத்துங்கிற அது ஒரு புரியுது. பொருள் தான் தெரிஞ்சுது. ஆமா, நமக்கு அது சத்து புரியுது. தெரியக்கூடிய பொருள் என்ன அப்படின்னாக்க இந்த அவ்யாகிருதமான அவ்யக்தமான இதுதான் மூல பிரகிருதி தான். ஆனா அந்த மூல பிரகிருதிக்குள்ள கட்புலனாகாம பிரம்மம் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னும் பிரம்மத்தினோட உடம்பா எப்படி இந்த அவ்யக்தம் இருக்கோ அதே மாதிரி அதுல ஒட்டிக்கிண்டு ஜீவாத்மாக்களும் இருக்கு. ஆமா, ஆத்மாக்களை பார்க்க முடியாது, பிரம்மத்தையும் பார்க்க முடியாது. ஆக மொத்தம் கண்ணுக்கு பொறுப்பானது அவ்யாகிருதமான அசத்து தான். அசத்துனா அறிவு இது இல்லாது, ஞானம் இல்லாது, உயிர் இல்லாது. அவன் என்ன சொல்றான், இதுதானே இருக்கு தெரியுது, அப்ப அதுதானே எடுத்துக்கணும். அதுக்காக நீ எங்க இதுன்னு சொல்ற? ஏன்பா என்ன தெரியுது? நெல் தான் நெல் இந்த கண்ணால பார்த்து தெரியுது. ஆனா இது விளைஞ்சு 5 வருஷம் ஆச்சு, நீ இதை கொண்டு திருப்பி போட்டேன்னா வளராது. ஏன் ஆச்சு? நெல்லை போட்டால் வளரணுமா இல்லையா? ஏன் வளரல அப்படின்னா அதுல உயிர் சக்தி இருக்கும்.
உயிர் சத்துங்கிறது கண்ணுக்கு புலனாகாது. ஆ இந்த இந்த முழு அண்டத்துக்கும் உயிர் சத்து பிரம்மம். அது ம். இந்த இதையும் இந்த ஒரு தெரியக்கூடிய ஜட பொருளையும் தாங்கிறது, அதோட அதுல இருக்கக்கூடிய உயிர் பொருளையும் அது தாங்கிறது. அது பண்றதுனாலதான் இந்த ரெண்டும் தனித்தனியாக வெவ்வேறாக ஒன்னொன்றுக்கு பெயர் உருக்களோட வெவ்வேறையா வருது. இல்லைன்னாக்க அது தானாகவே வர முடியாது. ஒரு மரம் இருக்கு சுவாமி, நல்ல மரம், தேக்கு மரம், பிஎஸ்டி பர்மாசயம் தேக்கு இருக்குன்னு வச்சுக்கோம். அது தானாகவே நாற்காலி ஆயிடுமா? ஆஹா ஆஹா சுவாமி. இதோட உழைப்பு வேணுமே இல்ல. ஆமா அதை மாத்துறதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வேணுமே. ஆமா அதனால நீ சொல்ற மாதிரி இல்ல, இது இப்படித்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற. புரியுதா? சுவாமி. எல்லாருக்கும் புரியுதா? வெற்றி உங்களுக்கு புரியுதா? புரியுது சுவாமி. ரைட், ஓகே, போலாமா? சுவாமி. பேஜ் 134, காரணத்வாதிகரணம். காரணம் முதல் கணம், அத்தியாயம் 1, பாதம் 4, அதிகரணம் 31. காரணம் முதல் கணம். இக்களத்தின் பெயர் காரணத்வாதிகரணம். காரணம் முதல் கணம். முந்தைய களத்தில் 25 என்ற எண்ணிக்கையை காட்டப்படுவதால் வேதங்கள் தங்கள் கருத்தை உறுதி செய்கின்றன என்ற சாங்கியர்வாதம் மறுக்கப்பட்டது. மீண்டும் சத் ஒன்றே இருந்தது, அசத் ஒன்றே முதல் இருந்தது, உள்ளது ஒன்றே இருந்தது, அது அல்லவா இருந்தது என பொருள் தரும் வாக்கியங்கள் வேதங்கள் எடுத்து காட்டி, அதனால் பிரம்மம் உலகின் காரணம் அல்ல, பிரதானமே உலகியல் பண்டமே காரணம் என்னும் சாங்கியர்வாதம் தக்க ஆய்வு மறுக்கப்படுகிறது. இந்த வாக்கியம் என்னன்னாக்க, அசத்வாயுதம் ஆசீத் ததேவ சத் ஆசீத், அதுலேருந்து சத்து வந்தது, பிரம்மம் அதிலிருந்து வந்தது, பிரம்மம் நினைச்சது, பல பண்டங்களை படைச்சதுன்னு வரிசையா வருது. இந்த முதல் வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டான், வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டு இதுதான் அப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இக்காலத்தின் கருப்பொருள் சாந்தோக்கியம் 6:2:2, சத் உள்ளது என்பதே குழந்தாய் முதலில் இருந்தது. தைத்திரியம் ஆனந்தவல்லி 6, அசத் அல்லது என்பதே முதலில் இருந்தது என்பவைகளும். சாந்தோக்கியம் 3:19:1, அசத் ஒன்றே முதல் இருந்தது, அது சத்தாயிற்று என்பவை ஆராயப்படுகிறது. அசத்துனாக்க ஒண்ணுமே இல்லைங்கிறது எப்படி சம்திங்கா ஆக முடியும்? அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. இந்த பஞ்சமிட்டாய் சுத்திரம் பாத்தீங்களா? அது பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ல முதல்ல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஒரு உரல் மாதிரி தான் இருக்கும். அவன் சுத்த 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 என்ன ஆகும், அதுல அந்த சக்கரை பாகு அந்த இதுல போய் படிஞ்சுட்டே வரும். முதல்ல ஒண்ணுமே இல்லையே, இப்ப இவ்வளவு வந்திருக்கேன் அப்படின்னாக்க, ஆமா அதுல ஒண்ணுமே இல்லைதான். ஆனா இந்த 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 செயல், இந்த நிகழ்ச்சினால்தான் அது வருது. அதே மாதிரி தான் அசத்தான ஒண்ணும் இல்லைங்கிறது தெரியுது முதல்ல. ஆனா பாரு இது வந்திருக்கு பாரு அப்படிங்கிற. உலகின் காரணமே தியானித்து அடையத்தக்கது என்று 2வது சூத்திரத்தை சொல்லிவிடுது. ஜெகத் வாசித்வாதிகரணம், இந்த ஜெகத் ஜென்மாதிகரணத்துல பார்த்தோம் இல்லையா, அதுல பார்த்தோம். உலகின் காரணம் எது என்று ஆராயப்பட்டு மீண்டும் மீண்டும் பிரம்மமே என இதுவரை வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆயின் வேதங்கள் நீங்கள் உலகின் காரணமாக கூறுவதில் பிரம்மத்தை பற்றிய பேச்சே இல்லை, மாறாக உள்ளது அல்லது அல்லது என காரணம் காட்டப்பட்டுள்ளது. இச்சொற்கள் எதை காட்டுகின்றன? உயிரல் பண்டத்தையா அல்லது பிரம்மத்தையா? ஆக்சுவலா 5 வாக்கியங்கள் 5 டிஃபரன்ஸ் பொருட்கள் இருக்கு. அசத்வாயுதமக்கிற ஆசீத், அதுலேயே பின்னால் சதேவ சௌமியா இதமக்கிற ஆசீத் வருது. அதே மாதிரி சதேவ சௌமியா இதமக்கிற ஆசீத், ஏகமேவ அத்விதீயம், அதுக்கு அடுத்தது ஆத்மாவாயுதமக்கிற ஆசீத், பிரம்மவாயுதமக்கிற ஆசீத், இவ்வளவுலாம் வருது இல்லையா வரிசையா. மற்ற எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு முதல்ல பாருங்க, அசத்வாயுதமக்கிற ஆசீத்னாக்க அசத்து தான் இருக்குது. அசத்துக்கு 2 அர்த்தம். ஒன்று தெரியாததுன்னு 1 அர்த்தம். அசத்துனாக்க மூலப்பகுதி முக்குணங்களும் சேர்ந்து இருக்கச்சே கண்ணுக்கு புலனாகுது, அதுவும் அசத்துன்னு சொல்றோம். அதனால அசத்வா அப்படிங்கிறோம். இக்காலத்தின் சூத்திரங்களும் பொருளும். காரணத்துவன சாகாசிதிஷு யதா விதிஷ்டோக்தே, ஆகாயம் முதலியவளுக்கு காரணமாகவும் அதற்குரிய தனிச்சிறப்புடன் கூறப்பட்டிருந்தாலும் பிரம்மமே உலக காரணம். அதிலேருந்து வருது, பதைக்ஷத பகூசியாம் பிரஜாயேய தஸ்மாத் 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 ஆகாச சம்பூத. முதல்ல இதுல அசத்வா இருந்தது, அதுலேருந்து சத்து வந்தது, அதை நினைச்சது, படைப்புன்னுது, அது முதல்ல ஆகாயத்தை படைச்சது.
தஸ்மாத் ஆத்மனை ஆகாச சம்பூத ஆகாசாத் வாயோரக்கிரின்னு வரிசையை சொல்லிட்டு வருது. சமாகர்ஷா விகாரமடையா பண்டங்கள் யாவற்றிலும் உள்ளவர்களாக பிரம்மே காட்டப்படுவதால் அறிதல் என்னும் பண்புடமே அதுக்கு பொருந்தும். ஆக மொத்தம் அதுக்கு இந்த நாலெட்ஜ் அப்படிங்கிறது இல்லைன்னாக்க அது வந்து மாறுபாடு அடைய முடியுமா? நல்ல மரம் இருக்கு, பர்மாசயாம் தேக்கு இருக்கு, நான் இருக்கேன், அதை செய்யறதுக்கு மொழி வகைராக்கள் இருக்கு. ஆனா என்னால் அந்த சேரோ டேபிளோ செய்ய முடியுமோ? அதுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும். இந்த உலகத்தை படைக்கணும்னாக்க அதுக்கு என்னெல்லாம் வேணும்? அதுக்கு முதல்ல மெட்டீரியல் காசு வேணும். ரெண்டாவது எஃபிஷியன்ட் காசு, அதை மாற்றக்கூடியது வேணும். அதுக்கு அப்புறம் இது அதுக்குள்ள மெஷினரி வகைராக்கள் வேணும். இந்த 3 இருந்தால் தான் நடக்கும். அது இல்லாத போது இது எது ஆக முடியும்? ஆக மொத்தம் இந்த 3மே அதான் பின்னால் அடுத்தடி பார்க்க போகிறோம். இந்த 3 காசுமே அது முதற் காரணமாகவும் செயற்காரணமாகவும் கருவி காரணமாகவும் பிரம்மமே இருக்கு. அதுதான் முதல் சதேவ சௌமியாலே சொல்றது. சதேவ சௌமியா தேவக்கிற ஆசிரியர் முதல்ல 1, அப்புறம் ஏகமேவ 2வது, அத்விதீயம் 3வது. இந்த 3 காசும் அதுதான் ஆச்சு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஐயத்துக்கு சாங்கியதன் விளக்கம். உலகின் காரணம் பிரதானமே, பிரம்மம் அல்ல. ஏனெனில் மேற்கூறிய உபக்கியங்களில் போலவே பிறதொரு இடத்திலும் பிரகதாரண்ய உபனிஷத்து இது இன்னதென்று பிரித்தர இயலாதாக அவ்யாகிருதம் இருந்தது. அது பெயர் உருக்களுடன் பிளவுபட்டது. அதான் இவன் என்ன பண்ணா, நடுவில் அந்த பேரூர்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, அதிலேருந்து சத் வந்தது, அதிலேருந்து வேதாச்சு. அவ்யாகிருதம் விளக்க முடியாத இருந்தது. அப்புறம் அந்த வியாகிருதமாக ஆயிடுத்து, அதுலேருந்து தனித்தனியாக வந்தது. அப்படி அந்த வியாகிருதம் ஆயிற்று அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டா என்று கூறப்படுகிறது. எனவே அவ்யாகிருதம் வழங்கப்படுவது பிரதானமே. பிரம்மம் என்ற சொல் வெளியில் காணப்படவில்லை. பிரம்மம் என்ற சொல்லுக்கு பரபிரம்மம், ஜீவாத்மா, உயிரல் பண்டம் மிக பொருள் கொள்ள முடியும். இது காரண பெயர். நீ என்ன சொன்னேன்? காரணத்தினால இதுதான் பிரம்மம் பெருசுன்னு சொன்னேன் இல்லையா? பிரகதி பிரம்மகத்தின்னா பெருசு. மூலப்பண்டம் மூல பிரகதி பெருசு இல்லையா? இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையோட பெருசு தானே. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் அது உள்ளடக்கி இருக்கு. அது பெருசு தானே. அது பெருசு தான். ஆத்மாவுக்கு பிரம்மம்னு பேர் உண்டு. ஏன்னா பெருசா நினைக்க முடியும், பெருசா செய்ய முடியும் அதுக்கு. அதனால அதுக்கு ஆத்மான்னு பேர் உண்டு. பிரம்மம் இன்னொன்னு சொல்றேன். ஆக மொத்தம் நீ சொல்ற பிரம்மங்கிறது அது இல்லை. அதனால இது மூலப்பிரகதி தான். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளையும் உள்ளடக்கிறது. இங்க இருக்கிற எல்லா பொருளும் அதுல இருந்து வந்ததுனால அதுதான் பிரம்மம் அப்படின்னு. பரிணாமம் அடைந்தது என்பதால் விகாரம் அடைவதாக பொருளும் பிரம், விகாரம் அடையாதாக பொருளும் பிரம்மம் காட்டப்படவில்லை. இன்னொன்று பிரம்மத்துக்கு காரணம் சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மூலப்பிரகிருத்தினா விகாரம் அடையும், நியாயம். நீ பிரம்ம விகாரம் அடையாது. ஆக மொத்தம் அது விகாரம் அடையாது. நாம ஒரு வியாக்கிரமணி வராது எதுக்கு அப்படின்னு அவன் ஆகும். சத் அசத் சொற்களும் பிரம்மத்தை காட்டாது. வெறும சத்து அசத்துட்டா பிரம்மன் ஆயிடுமா? நீங்க அதை பிரம்மம் பிரிச்சு சொல்றீங்க. இல்ல, அசத்து அசத்துனா அசத்துங்கிறது தான் சத்து. அது என்னன்னாக்க மூலப்பிரகிருதி தான். அசத்தா இருந்தது, மூலப்பிரகிருதியா இருந்தது. அது 3 குணங்கள் சமமா இருந்தது. அப்புறம் அதுல ஏற்றவட்டம் வந்தது. அப்புறம் பிரதானம் ஆச்சு. அந்த பிரதானம் தான் உலகத்துக்கு காரணம் ஆச்சு. இதுக்கு ராமானுஜர் விளக்கம். அது ஆகாயத்தை படைத்தது என்று கூறி அதற்கு முற்றறிவினாதல், யாவற்றையும் ஆளுதல், தவறா முனைப்புடைமை, குற்றங்கள் ஏதும் சிறிதுவன்மை என்னும் தகுதிகளை கூறியிருப்பதால் தகுதிகளுடைய ஒரே பொருள் பிரம்மம் தான். இப்ப ஆக மொத்தம் நீ சொல்ற மாதிரினாக்க இந்த மரமே தானே ஷேப்பாகி தற்காலியாகவோ இல்லை மேஜையாகவோ ஆச்சுனாக்க இப்ப முடியும். ஆனா அது இன்னொன்னா ஆக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய சாமகிரிகள் வேண்டிருக்கு, கருவிகள் வேண்டிருக்கு. அது யாரால முடியும்? இன்னொன்னு, ஒரு தச்சன் ஒரு மரத்தை பார்க்கலாம், பார்த்துட்டு இதுக்கு லாயக்கப்படும், இன்னொன்னுக்கு லாயக்கப்படாது அப்படிங்கிறோம். அதுலேயே பார்ப்போம். ஒரு மரம் இருக்கு, விறகு ஒட்டி பார்த்தான்னாக்க, ஒரு சமயக்காரன் பார்த்தான்னாக்க இது இத்தனை நாளைக்கு விறகுக்கு உபயோகப்படும் நினைப்போம். அதையே ஒரு சிற்பக்கலைஞன் பார்த்தான்னாக்க
இந்த இந்த மரத்துக்குள்ளேயே ஒரு அழகான கண்ணனுடைய சிற்பம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லணும். இப்போ சாதாரண பிரச்சனை பார்த்தோம்னாக்க இதுலேருந்து ஒரு மேஜை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும். இப்போ ஆக மொத்தம் ஒரே பொருள் வெவ்வேறு காரணம் வெவ்வேறு உடைய பார்வையினால வெவ்வேறு விதமாக உபயோகப்படுறது. பொருள் ஒன்று தான். அதே மாதிரி பிரம்மத்தை பிரம்மமா பார்க்காம ஒருத்தனாக்க என்ன பண்ணுவாங்கனாக்க அது ஒன்றும் இல்லைப்பா, அது வெறும் அசத்து தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு அவனுடைய அதர் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு பாருங்க, அது அங்கேருந்து அது சிற்பமாக வந்ததுனாக்க அப்போ மரம்னு தோணாது, சிற்பம்னு தோணும். அழகா ஒரு சிற்பம் வடிச்சு வச்சிருந்தான்னாக்க அப்போ அதை வந்து மரம்னு யாராவது சொல்ல தோணுமோ? இங்க இதில் ஹைதராபாத்தில் சலார்ஜிங் மியூசியம் இருக்கு. அதில் ஒரு அழகான சிற்பம் பண்ணி வச்சிருக்கு. அதில் முன்னால் இருக்கிற ஒரு முகத்தை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சாந்தமாக அது அழகாக பார்க்கறதுக்கு. அதே மரத்தினுடைய பின்பகுதியில் வேறொரு மாதிரி சிற்பம் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணாடி வச்சிருக்காங்க. கண்ணாடி விட எனக்கு தெரியும் நமக்கு. அது பார்த்தாக்க விகாரம் இதுக்கு நேர் மாறாக இருக்கும். இங்கே ஆர்எல் ஸ்ரீவன்சனுடைய டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடு அந்த மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் பார்க்கக்கூடிய தன்மை உடைய ஒரு சிற்பிக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் தானே பண்ண முடியும். ஆகவே ஒரு பொருள் விரிவடைந்து வெவ்வேறே ஆகணும்னாக்க அதிக அறிவு வேணும். நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். எதுக்கு? அவ்வியாகிருதம் அவ்வியக்தத்துக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. ஆகும் தான் ஒரு ஆத்மா இருந்தானே ஆகணும். இந்த ஆத்மானாக்க சாதாரண ஆத்மாவா? சாதாரண ஆத்மாவா இருந்ததுனாக்க எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியும். நீ சொல்ற மாதிரி ஆத்மா தான் பண்ணாக்க எந்த ஒரு ஜீவாத்மாவாலையும் உலக படைக்கவும் முடியணும், அழிக்கவும் முடியணும். முடியலையே. ஆக மொத்தம் இது வேறுபட்ட ஒரு இன்னொரு ஆத்மா தானே வேண்டியிருக்கு. அதைத்தான் நம்ம சொன்னோம் பரம ஆத்மா. இந்த சாதாரண ஆத்மா இல்லைப்பா, இப்போ பெருசு பரமாத்மா. அந்த ஆத்மாவிடமன்றும் ஆகாயம் உண்டாகியது, அது எண்ணியது, நான் பலவாவேன், அது ஒளியை படைத்தது போன்ற வாக்கியங்கள் உயிருள்ள பண்டத்தை காட்டுமே தவிர அறிவோ அல்லது தன்னிச்சையான செயலோ அற்ற பிரதானத்தை காட்டாது. இந்த பிரதானம்ங்கிறது அறிவற்றது. அது நம்முடைய இஷ்டப்படி செலவு. இந்த புக்கு அறிவற்றது. புக்கில் இருந்து அறிவு நிறைய இருக்க நம்ம கிரகிச்சுக்கிறோம். ஆனால் அந்த புக்கு ஆசிட்டிஸ் அதுக்கு அறிவு உண்டா? கிடையாது. இது இங்கே வச்சாலும் இருக்கும், அங்கே வச்சாலும் இருக்கும். நான் இங்கே மறந்து போய் இங்கே வெளியில் வச்சுட்டேன்னாக்க, ஏப்பா என்ன இங்கே வைக்கிறிய, நான் மழை வந்து அணைஞ்சு போடுவேன் அப்படி அது சொல்லாது. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மாறிலி சத்தியம் எந்நிலையிலும் எக்காலத்தில் ஒருபடிப்பட்டிருத்தல், முற்றறிதல், ஞானம், ஞானம் அளவிறந்து இருத்தல், அனந்தம் முதலிய பண்புகள் காட்டப்பட்டிருக்கிறாங்க. அது பிரதானம் இல்லை. நீ அதே சொன்னையே அது தொடர்ந்து வச்சிய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வருது. இந்த ஆனந்த வழியிலேயே இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு வரிசை. நீ சொன்னது இன்னும் மூல பிரகிருத்தியா இருந்ததுனாக்க அது சத்தியம் இல்லை, மாறின்னு இருக்கு. ஞானம் கிடையவே கிடையாது. ஆனந்தம் வேணா சொல்லிக்கலாம், அது நிறைய அளவு இருந்தது, அளக்க முடியாது, இது வேணா இருக்கலாம். ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த டெஃபினட்டுக்கு அது ஒத்து வராதனால அது ரொம்ப ஒத்துக்க முடியாது. அசத் என்பது கண்ணுக்கு புலப்படாதாயும் ஏதும் அற்றதாயும், சத் என்பது யாவும் உள்ளதாயும் இருத்தலும், அது தன் எண்ணமடியாக பலவாதலும், யாவற்றையும் படைத்தலும், அவற்றிற்கு பெயரொரு கொடுத்தலும், அவற்றுள் தானே உள்வழிந்து இயக்குதலும், அதன் ஆணைப்படியே காற்று நிலையில் செயல்படலும் வரிசையாக காட்டப்பட்டு இது பிரம்மமே என முடிகிறது. தைத்திர ஆனந்தவல்லி இது தெளிவாக கூறப்பட்டது. அது வரிசையை சொல்றது. தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்திய பிரதிவி மோஷவீபியா எல்லாம் வரிசையா வந்து இருக்குது. எல்லாம் நீ சொன்னதையே அதில் தான் அசத்வான் ஒரு வார்த்தை வந்து காமிச்சியே, அதை கண்டினியூஸா படிச்சேன்னா இதெல்லாம் தெரியுது. பிரம்மம் என்ற சொல் இடத்திற்கேற்ப பல பொருளை கொண்டாலும் அதன் நேரடி பொருள் தான் அறப்பெரிய நலங்களுடனும் அன்பினவற்றை தன்னை ஒக்க உயர்த்துவதும் என்று பொருள்படும். ஆகவே அசத் சத் பிரம்மம் ஆத்மா இவையாகும் ஒரு பொருள் பன்மொழிகள். ஆக இந்த இடத்துல சொன்னாக்க ஒரு பொருளுக்கு நான் முன்னாலே சொல்றேன், ஒரு சொல் சொல்றோம்னா அது எந்த இடத்துல எப்படி வருதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பொருள் சொல்லலாம். தொல்காப்பியர் தன் சூத்திரத்திலே சொல்றார். என்ன சொல்றாங்க? ஒரு சொல்லுக்கு
பல பொருள் இருந்தாலும் அதுல சிறந்த பொருள் எதுவோ அதைத்தான் எடுத்துக்கணும். மட்டமான பொருள் எடுக்கப்படாது. ஒண்ணும் இல்லை, அவர் ரொம்ப பெரியவர்ப்பா அப்படிங்கிறோம். வேற துவனி தான், ரொம்ப பெரியவர் அப்படிங்கிறோம். அதே வார்த்தைகள், அது எது மாறுதலே இல்லை. இருந்தாலும் ரெண்டும் நேரடியா மாறுபடாத அர்த்தத்தை காமிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல அது எந்த பொருளை கொள்றது அப்படிங்கிறது பார்க்கணுமே தவிர்த்து இது மாத்தான பொருளை கொள்றது தப்பு. இக்களத்தால் அறியப்படும் பொருள். ஆக இக்களத்தால் அறியப்படுவது அசத் சத் என குறிப்பிடப்படுவர்கள் சாங்கியர் கூறும் உயிரில் பண்டமான பிரதானம் அல்ல. இல்லது உள்ளதற்கு அப்பாற்பட்டு முற்றறிதல் பரம்பில் ஆற்றல் போன்ற சிறப்புகளை இயல்பாக பெற்ற பிரம்மமே உலகின் காரணம். ஆகவே நீ சொல்ற பிரதானம் உலகின் காரணம் இல்லை, பிரம்மம் தான் உலகின் காரணம் அப்படின்னு முடிக்கிறார். சரியா? சந்தேகங்கள்? பாலாஜி? சாரி சுவாமி, மியூட்ல இருந்த சுவாமி. இல்ல சுவாமி, புரியுது சுவாமி. வெற்றி சந்தேகம் இல்லையா? இல்ல சுவாமி, இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய இடங்கள்ல பார்த்த மாதிரி இருக்கு. திருப்பி அதே ஆர்குமெண்ட் தான். இப்ப என்ன பண்றான்னா, வார்த்தை வாய் தவறப்படாது. அதாவது சில சமயம் இந்த எதிர்கட்சி குறுக்கு கேள்வி கேட்டு அவன் வாயிலேருந்து ஏதாவது ஒன்று தப்பா வந்துட்டான், அதை இறுக்கி பிடிச்சிக்குவான். அந்த மாதிரி பிடிச்சின்னு பார்க்குறான். அவனுடைய நோக்க காலத்தில் பிரம்மம் இல்லைன்னு நூல் பண்ணணும். அதுக்கு தான் பார்க்குறான். எங்கேயாவது அழுக்குமானது அழுக்கலாம். ஏன்னா ஒரு முழு அதாவது சாட்டன் கோட்டிங் த பைபிள்ங்கிற மாதிரி பிரம்மம் இல்லைன்னு சொல்றதுக்கு பிரம்மம் உண்டுன்னு சொல்ற உபனிஷத்துகள் இருக்கு பாருங்க, அதுலேருந்து எடுத்துக்காமிக்கிறான். பார்த்தியா, நீ சொல்ற உபனிஷத்துல எப்படி இருக்கு பார்த்தியா அப்படிங்கிறான். ஏன்னா உபனிஷத்தின் மாதிரி சொல்றச்சு அவைகளுக்கு அந்தந்த பொருளை தெரிஞ்சவன் அதுக்கேற்ற மாதிரி ஒத்து போய் தெரிஞ்சுட்டு இருக்கான். தெரியாத வாழ்க்கை அது பார்க்கறதுக்கு ரொம்ப மருட்சியாத்தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா முன்னால, அந்த வார்த்தைகள் சூத்ர அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? பிறந்த மக்கள் எல்லாருடைய நோக்கமும் மோட்சம் அடைவதுதான், எல்லா உயிர்களுக்கும். ஆனா ஐயோ, எனக்கு இந்த பிரம்ம வித்தியை அறிந்து அதன் மூலமா முயற்சி பண்ணி நான் பிரம்மத்தை அடைய முடியலையே, அந்த சோகம் சுச்சு மாசுச்சகாங்கிறான் இல்லையா? சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. சுச்சுன்னு சொன்னா துக்கம், வருத்தம். அந்த சுச்சுக்காக இந்த சுச்சுவோட ஓடுறவன் ஆத்திரவனா நம்ம அடையறதுக்கு இலக்கு அடையறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனால அவனுக்கு பேர் சூத்திரன்னு பேரு. அதை எவ்வளவு தப்பா இது பண்ணி இப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு பண்ணிட்டு பாருங்க. அந்த மாதிரி தான் இப்ப முயற்சி பண்றாங்க. அதுபோல இதுல சொல்றேன், பிரம்மாத்மகமா இல்லாத பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத எந்த ஒரு பொருளும் இல்லை. அது செயல்படுதல் பிரம்மத்தினாலதான் இருக்கு. நான் எங்க காலத்துல இதை வச்சிருக்கேன், ஃபேனை வச்சிருக்கேன், டிவி வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன். ஆனால் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னாக்க என்ன சார் டிவினா அது தெரிய வேண்டாமா? அம்மா தெரியலன்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணுமே. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் டிவி தான் இருக்கு, தெரிய வேண்டியதானே அப்படின்னாக்க முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா? எல்லாம் தேவையில்லாத ஒரு வீண் வாதமா ஏற்பட்டது. அவங்க சுவாமி ஒரு நிமிஷம் கிட்டக்க இதெல்லாம் ஒரு வீண் வாதமா அவங்கவுங்களுடைய கொள்கையை ஸ்தாபிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கிறதுன்னு தெரியறது இல்லை. இதாவது அவளை பொறுத்த மட்டும் பிரம்மம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஒண்ணும் இல்லை சொல்லி பார்க்க போறோம். பௌத்தர் எல்லாம் சூன்யம் அப்படிங்கிறான் கிருஷ்ணா. எப்படின்னாக்க, இப்போ நான் இங்க இருக்கேன், எனக்கு முன்னால் இந்த லேப்டாப் இருக்கு, பின்னால இந்த சோறு வகைராக்கள்லாம் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? நீயும் இல்லை, இந்த லேப்டாப்பும் இல்லை, இந்த சோறுகளும் இல்லை. நான் பார்க்குறேனே. இல்லை இல்லை, நீ உன் மனசுல ஒரு நாலெட்ஜுன்னு ஒன்று இருக்கு பாருயா, அது என்ன பண்றதுன்னாக்க இப்படி பார்க்கறது, வழக்கமா பார்த்து சோறுகளை பார்க்கறது, அதை இந்த லேப்டாப் தடுக்கிறது, அதனால அது வேற பொருள் நினைக்கிறது. ஆக மொத்தம்
உனக்கு இந்த நாலெட்ஜுக்கு தான் இருக்கே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அந்த நாலெட்ஜும் இது தடுக்கப்படாது, இது வேற ஒரு பொருள் உபயோகப்படுற தெரியறதை தவிர்த்து இது நீ சொல்ற பொருளே இல்லை. அதே மாதிரி மேல சோறும் இல்லை, நீ ஏன் நினைச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்ல போறான். இருக்கிறதுக்குள்ள பெரிய உளறல் அது. பார்க்க போறான் அதிகம். கிருஷ்ணா. இது மாதிரி அவ ஆர்குமெண்ட்டுக்கு எது வேணா. இன்னொன்னு இந்த நம்பிட்டு இருந்தா எத்தனை பேர் இருந்திருக்கா? ஆமாம். இதை நம்பிட்டு பின்னாடி போகணும். உங்களுக்கு ஜூலியஸ் சீசர் ஒரு ஷேக்ஸ்பியர் டிராமா. ஜூலியஸ் சீசரை கொண்டுடுறாங்க ஒரு குரூப். அவங்க வந்து மக்கள்கிட்ட ஏன் ஜூலியஸ் சீசரை கொன்னோம் அப்படிங்கிறத காரணம் சொல்றாங்க. சொன்னோடனே மக்கள்லாம் பார்த்தா ஆஹா வாழ்க வாழ்கன்னு வாழ்க புரூட்டஸ் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சீசருடைய ஃப்ரெண்டு வரான். அவன் வந்து பார்த்துட்டு உங்களை பகைச்சிக்க முடியாதுங்கிறதுனால சீசர் இருந்தால் தான் ஈஸ் ரோமன், அவனை வந்து நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும், அவனை பற்றி 4 வார்த்தை இதாக பேசணும். இந்த புரூட்டஸ் என்ன சொல்கிறான்னாக்க, நீ பேசு ஆனால் எங்களை பற்றி தப்பாக எதுவும் சொல்லக்கூடாது. சரி நீ ஒத்துன்னு விடுறான். சொல்லிட்டு சீசர் இப்போ நல்லதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்னன்னா, எட் புரூட்டஸ் இஸ் அ ஜென்டில்மேன் அப்படிங்கிறான். புரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன் அப்படிங்கிறான். இந்த 2-3 பேரா கொடுக்குறான். அது ஆண்டனிஸ் ஆரேஷன் ஃபேமஸ். அது அதில் சீசர் பண்ணி இந்த நல்லது எல்லாத்தையும் சொல்ல 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 இவ்வளோ சொல்லிவிட்டு அப்போ என்னாச்சு மனசில், இப்படிப்பட்ட நல்லவனை இவங்கெல்லாம் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க, அதை என்ன சொல்லலை. அதுக்கு பிறகு என்ன, எஸ் எட் புரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன். உடனே அவன் மனசு வந்து இப்படி இப்படி பண்ணணும் ஆண்டவன் சொல்ல முடியுமா? முடியாது, கொல்டா அவனை இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு. அதனால மக்களுடைய மனசு அங்கிருந்து நிமிட்டம் இப்படித்தான். அவன் சொல்றச்சே அது சரின்னு போகும், இவன் சொல்றதே சரி. இது அரசியல்வாதிகள் சொல்லலையா? ஆமாம். தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நான் பண்ணதான் நியாயம் அப்படின்னு சாதிக்கிற எத்தனை பேர் இருக்கா? அதை நம்புறது எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கிருஷ்ணா. மார்க்ஸ் சைக்காலஜி அன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. சுவாமி, பிரம்மம்ன்றதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பொருள் பல இடத்துல பார்த்திருக்கிறோம். அதாவது தன்னை அண்டினவற்றை தன்னை ஒக்க உயர்த்துவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப வந்து சாங்கியர்கள் வேற பொருள் சொல்றாங்களா? அது ஒத்துக்கிறாங்களா? அந்த பொருள் ஒத்துக்கிறாங்களா? சுவாமி, பிரம்மங்கிற வார்த்தைக்கு மட்டும் எடுத்து வச்சுங்க. அதுக்கு பிரகதி, பிரம்மயதி. பிரகதி பெரியது, பிரம்மயதி உயர்த்துவது. இதுதான். இதை வந்து எது வேணா பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் பாக்குறேன், எனக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயில் பெருசு, இது பிரகது. தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில், பிரகத்னு பேரு, பிரகதி, பிரம்மயதி. அது இந்த மாதிரி பேர் ஒத்து நீ சொல்ற பிரம்மம் சொல்றிய, இன்னும் ஒன்று சொல்றிய, அது எல்லாம் எல்லாம் சர்வ வல்லமைப்பட்டது, சர்வ ஞானம் உடையதுன்னு சொல்றிய, அது இல்லைன்னு நான் சொல்றான். ஆனா அந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும் அதை எடுத்துக்கணும். அது எடுக்காம அந்த வார்த்தைக்கான நேரடியான பொருளை மட்டும் எடுத்துட்டோம்னாக்க சரியாக்க. அவன் தன் மனைவிக்கு வளை வாங்குவதற்காக சென்றான் அப்படின்னாக்க எலி வளையா இருக்கும்? முடியாது. அந்த மாதிரிதான். ஆக அது வந்து அது தவறா எடுத்துட்டு ஏன் இது மாதிரி சொல்லக்கூடாது? சொன்னா என்ன, கிராமட்டிக்கலா அது கரெக்டா இருக்கலாம், ஆனால் அது பொருள் தப்பா சொல்றா இல்லையா? சொற்குற்றம் இருந்தால் பரவாயில்லை, பொருட்குற்றம் கூடாது இல்லையா? அந்த மாதிரி சுயநாரக பொருள் மாதிரி. ஆகவே அதுல வந்து நீ பிரம்மம் சொல்றச்சே இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல இந்த பிரம்மத்தை தான் குறிக்குமே தவிர்த்து இந்த பிரம்மங்கிற வார்த்தைக்கு நேரடியான மீனிங்கை குறிக்காது. அப்படி புரியுதா? ஏன்னா அவங்க வந்து பிரம்மம்ன்றதே பிரதானம் தான் சொல்றாங்க சாங்கியர்களை பொறுத்தவரை. அப்படி இருக்கிறப்போ இந்த மீனிங் வந்து அந்த பிரதானத்துக்கு பொருந்தாது இல்லையா? அது பிரதானம் இதைத்தான் முதல்ல 4வது 5வது அதிகாரத்திலே பார்த்தோம். ஈக்ஷத அதிகாரத்துல பிரதைக்ஷத பகுசியாம் பிரஜாயேய ஈக்ஷதேர்னா அசப்தம் அந்த சூத்திரம் பார்த்தோம். அதுக்கு எண்ணியது அப்படின்னு சொல்றதுனால அது உயிரற்ற ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணி பார்க்கணும். முதல்ல விட்டுடுறாங்க, அப்புறம் பத்தியா இதுலயே ஒரு இடத்துல இந்த இடத்துல சொல்லியிருக்கு பத்தியா பார் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இதையே நான் பிரம்ம வச்சுக்கணும், ஏன் அது நீ சொல்ற மற்ற அட்ரிபியூட்ஸ் இதுக்கு வந்துட்டுமே அப்படிங்கிற. வேற சந்தேகங்கள்?
கிளியரா இருக்கு சுவாமி. நன்றி. தன்யோஸ்மி. வேற மற்ற பேருக்கு உமாமா சந்தேகம் இல்லையா? இல்ல சுவாமி, அந்த ஈக்ஷா ஈக்ஷை அதிகரணம் இருக்குல்ல, ஈக்ஷத் முனைப்புடைமை கலம், அதிகரணம். ஆமா, ஈக்ஷத் அதிகரணம். அதை இன்னொரு வாட்டி இப்ப படிச்சோம்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 5வது காரணம் அதிகரணம். காரியம், அதான் காரணம் காரியம் அப்படின்னு எழுதியிருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு நிமித்த காரணம்னு ஒண்ணு இருக்கணும். ஏதாவது ஒரு சேஞ்சுன்னா ஏதாவது ஒரு காரணம் வேணுமே. சும்மா எப்படி தானா மாறிக்குமா உலகம்? அது அப்படி பண்ணினா எப்படி அப்படிங்கறத நம்ம அந்த டைம்ல ஆர்கியூ பண்ணோம். அது தானா என்னன்னு மாற பார்க்கணும். முடியும்னாக்க, தானா மாற முடியும்னாக்க நம்ம அரிசி வளர்ந்து வச்சோம்னா தானாவே சாதம் ஆயிடும். அது ஆக இல்லையே, அதான் பிரச்சனை. So, shall we call this a day? சாரி சுவாமி, அடியன் வந்து மாமி கேட்ட கொஷின் வந்து சரியா எனக்கு ரெஜிஸ்டர் ஆகல சுவாமி. என்ன இன்னொரு முறை சொல்லுங்க, அதுக்கு என்ன சமாதானம் சொன்னேன்? ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுதுங்க, சாரி. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? சொன்னா ஈக்ஷத் அதிகரணத்தை படிச்சிருக்கேன். அதுல ஆமா, திருப்பி ஈக்ஷத்தை. அது கிளியர் ஆகுங்கிற ம். ஈக்ஷத் அதிகரணத்துல அதுக்கு வந்து வெறும் பொருள் மட்டும் இருந்தா காணாது. இந்த பொருளை மாற்றத்துக்கான ஒரு ஒரு கருவி காரணம் இருக்கணும், ஒரு நிமித்த காரணம் இருக்கணும் அப்படிங்கிற அது சககாரி. நியாயமா கேட்டாங்க. ஆமா, அதாவது நம்ம நம்ம பார்த்த முன்னாடியே அந்த உபாதான காரணம், அந்த 3 காரணத்தை சொல்றா இல்லையா? நிமித்த காரணம், சககாரி காரணம். என்ன ஒரு கொஸ்டினா 60 இருந்தது? வருஷத்துக்கு முன்னால பத்ரி யாத்திரை பண்ணுவாளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ரிஷிகேஷுக்கு அப்புறம் நடந்து தான் போனோம். அப்போ அவ சொல்லியிருக்கா, என்ன பண்ணுவாலும் பத்ரி போயாச்சுனாக்க இந்த குளிர்ல இது பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா அரிசியை களைஞ்சு அந்த வெந்நீர் வருது விழுது பாருங்க, அதுல வச்சுட்டா நான் சாதமாயிடுங்கிறாங்க. அப்போ அந்த அரிசி சாதமாகணும்னாலும் அந்த வெந்நீர்ல சக்தி வரணும், இருந்தாதான் அது ஆகணும், இல்லைன்னா ஆகாது. ஆமா, இதே மாதிரி தான் ஆக மொத்தம் அதுக்கு ஒரு 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 எனர்ஜி இம்பார்ட் பண்றதுக்கு ஒண்ணு வேணும். வாட் இஸ் தட்? அது அது இதுல ஆப்சென்ட், அதாவது மூலப்பகுதியில் ஆப்சென்ட். அதனால அது இருக்க முடியாது. அதுக்கு சக்தி தரக்கூடிய வேற ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதைத்தான் நாங்க முன்கிறோம். புரியுதா? ஓகே. ஓகே. சாங்கியர்கள் வந்து அது எல்லாம் 3 குணமும் அப்படியே இருந்தது. அதுல ஏதோ ஒரு சலனம் ஏற்பட்டது, விகாரம் மாதிரி ஒரு சலனம் ஏற்படுறது. அதுக்கப்புறமா அப்படியே வந்து இம்பேலன்ஸ் ஏற்பட்டுட்டு அப்படியே எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி அவங்களோடது போகும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. என்னன்னு புரியும். முக்குணங்களும் முதல்ல சாதாரணமா இருந்தது, இதம்னு இருந்தது. அப்புறம் ஒரு சலனம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது மாதிரி எல்லாம் ஆச்சு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கும் ஒரு நிமித்த காரணம் வேணுமே, ஒரு ஆள் வேணும்ல ஒரு சேஞ்ச் பண்றதுன்னு அவங்க ஒரு மாதிரி புருஷன் வந்து அப்படி போச்சு. அது புருஷன் ஒரு இது கொண்டு வராங்க அவங்க. ஆனா எனக்கு இன்னும் சரியா தெரியாது. அதுல இன்னும் நல்லா புரியணும். கருப்பஞ்சாருக்கு தெரியும். முதல்ல பார்த்தாக்க வெறும் கருப்பஞ்சாறு, அந்த தண்ணீர் கருப்பஞ்சாறு வந்து முதல்ல தண்ணீர் மாதிரி தான் இருக்கு. இதுல வெள்ளம் தெரியல. அப்புறம் என்ன பண்றோம், நம்ம அதை மாத்துறதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு ஹீட் கொடுக்குறோம். இந்த ஹீட் இருந்தா தான் அது மாறும், இல்லைன்னா கருப்பஞ்சாரம் தான் இருக்கும். அப்ப என்ன ஆச்சு, அது மாறுறது. அப்புறம் கலர் வந்து லேசா ப்ரௌன் ஆறுது, அப்புறம் குழகுழன்னு ஆறுது, அப்புறம் செமிசாலிட் ஆறுது, அப்புறம் எடுத்து வெள்ளமா பிடிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுனாக்க வெளியிலேருந்து ஒரு ஏஜென்சி அதை பண்ணினா தான் பண்ணுமே தவிர்த்து அது தானாவே கருப்பஞ்சாரை வச்சு அது தானாவே வெள்ளமாக ஆயிடாது. ஆமா, கருப்பஞ்சாறு தான் வெள்ளம். ஆமா, கருப்பஞ்சாறு தான் வெள்ளம், யாரில் ஐ அக்ரி. ஆனால் ஆசிட்டிஸ் அதுவே ஆகாது. அதுக்கு இன்னொரு வேற இது வேணும். அதான் சொல்றான், மூலப்பொரி தான். மூலப்பொரி தான், அந்த 3 குணம் இருக்கா, 3 குணம் இருக்கு, வாசம் தான். அந்த மூலப்பொரியை தான் உலகம் காரணம் சொன்னது. கருப்பஞ்சாறு தான் காரணம். ஆனா அது மட்டும் காரணம் அல்ல, அது துணை காரணம் இருக்கு. இந்த துணை காரணங்கிறது பிரம்மம்னு ஒத்துக்கணும். நீ அந்த கருப்பஞ்சாறு கூட பூமியில இருந்து தான் வருது. நம்ம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருளும் வித்தவுட் எக்ஸெப்ஷன் பூமியில இருந்து தான் கிடைக்கிறது. ஓஹோ, நம்ம என்ன சொல்றோம், நம்ம பண்றது எல்லாமே பூமியில இருந்து தான் கிடைக்கிறதுன்னு சொன்னா தப்பு ஒண்ணும் இல்லை. அதுக்காக பூமி தான் எல்லாத்தையும் படைச்சது அப்படின்னு சொன்னா முடியுமா? முடியாதே. அதுதான் ஒரே பூமியில தான் நல்ல இனிப்பான தேங்காயும் வருது, பாகக்காயும் வருது. இதுல இருந்து
பக்கத்துல தென்னை மரத்தை சுற்றி வருது பார்க்கக்கூடிய. எப்படின்னாக்க இது வேற அது வேற. ஸோ இதுக்கான நிமித்த காரணம் வேற, அதுக்கான நிமித்த காரணம் வேற. புரியுதா? சுவாமி. Anything else? No, Swami, not from Adiyan. Right. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இன்னொன்னு நீங்க சந்தேகத்துக்கு தயங்காதீங்க. என்னக்க நம்ம கேட்க சொல்லும் சில்லியா இருக்கு, தப்பான்னு அதெல்லாம் நினைக்க பண்ண மாட்டேன். அதுக்கு எவ்வளவு சில்லியா இருந்தாலும் சரி, நம்ம கிளியர் பண்ணிடணும். மனசு சந்தேகம் இருக்குதுன்னா நிரடினே இருக்கும். இந்த பல்லு எடுக்கல ஏதாவது ஆட்டு இருந்தாக்க நாக்கு புண்ணார தோண்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்படி ஆகக்கூடாது. அதனால என்ன சந்தேகம் தான் தாராளமாக கிடக்கும். நான் எந்த விதத்துலையும் நான் தவறாகவோ நினைச்சிக்க மாட்டேன், கோவிச்சுக்கலாம் மாட்டேன். புரிஞ்சுங்களா? அதனால் தயவு பண்ணி கேட்டுடுங்க இது இருந்தாலும். ஏன்னா இந்த படித்தது கொஞ்சமாக இருந்தாலும் அந்த மனசில் கொஞ்சம் ஓரளவுக்கு நிலைக்கணும். அது இது இந்த இந்த புத்தகம் நம்ம செல்ஃபை பண்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். மற்ற அந்த ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் வேண்டாம். அது இல்லாமல் இது நீங்கள் ஒன்றா மனசில் வாங்கிட்டேனாக்க உங்களை அறியாமலேயே உங்கள் மனசு நல்லா பண்படும். நான் மகா கோபக்காரனாக இருந்தேன். இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் ரொம்ப சாந்தமாக வந்தது. அதனால் இந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்கிறேன். சரியா? கண்டிப்பா சுவாமி. சுவாமி, இதுல ஒரு ஜஸ்ட் பாயிண்ட் சுவாமி. தேவரீர் ரொம்ப அழகா குழந்தைங்களை கை கூட்டின்னு போற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் சுவாமி. அதால அடியனுக்கு அத்தனை அளவுக்கு கொஸ்டின் எதுவும் வர்றதில்லை சுவாமி. பிகாஸ் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா புரியுறது. சுவாமி பாலாஜிக்கு புரியுறது, மிஸ்டர் எக்ஸுக்கு புரியணுமே. அடியனோட கருத்தை சொல்லி பாலாஜி இல்லையே. அதான் நான் சுவாமி, ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்ல 40 பேருக்கு பாடம் எடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறவா இல்லையே. சில பேர் என்ன பண்ணுனாக்க, ஐயோ அதை கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு இல்ல இந்த நம்ம இந்த சந்தேகம் திடீயா இருக்கு, அது சுவாமிக்கு ஏதாவது மனசுல கஷ்டப்படுத்துமோ அனுபவம் அப்படி அது நினைக்கவே வேண்டாங்க. அதுதான் முதல்ல என்ன டோன்ட் டேக் மீ ஆஸ் சம்திங் அவே ஃப்ரம் யூ, ஐ ஆம் ஒன் அமங் யூ. நம்ம எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேச்சோட கேன் எக்ஸ்சேஞ்ச் அவர் தாட்ஸ், அவ்வளவுதான். அதுக்காக தான் சொல்ல வரேன். இது மக்கள் நிற்கணும், அதுக்காக சொல்றேன். சுவாமி, நீங்க சொல்றது ரொம்ப எளிமையா எடுத்துக்காட்டுகளோட அந்த பாடங்களுக்கு போறதுக்கு முன்னாலே நீங்க அதை பற்றி ஒரு விளக்கம் இதெல்லாம் கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு சுவாமி. ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கு சுவாமி. இப்போ மனைவிக்கு வலை வாங்க போறான்னு சொன்னா எலி வலையான்னு கேட்டீங்கல்ல, நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். புரிஞ்சுட்டா சரி. அதனால வேற ஒன்றும் இல்லை. அதனால மனசுல அதை புரிஞ்சுக்கணும்னா, அதாவது சம்பிரதாயமா பேசுறா இருந்தானாக்க அவ அந்த அந்த பரலான்ஸ் கீழே இறங்க மாட்டான். அவ அந்த லெவல்லே போயிட்டு இருப்பார். அது கொஞ்சம் நிகழ்ச்சியில் ஏறுறது கஷ்டம். ஆனா இந்த மாதிரி நம்ம கலோக்கியல நம்ம பேசுற மாதிரி, அதனாலதான் என்ன நீங்க முதல்ல என்ன டோன்ட் திங்க் மீ சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் யூ, ஐ எம் ஒன் அமங் யூ. அதனால தாராளம் எதுக்கெல்லாம் கேட்கலாம். நான் எதுவும் இதனால எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கு தெரியல, ரெஃபர் பண்ணியோ 10 பேர் கேட்ட சொல்றேன். அதனால அது படிக்கிறத மனசுல நல்லா வாங்கிக்கிற மாதிரி படி, அவ்வளவுதான். புரியுதா? ஆமா மாமி, ரொம்ப அழகா சொல்லினா லைவ்லி எக்ஸாம்பிள்ஸ். அது ரொம்ப மனசுல எல்லாம் ஒரு பாமரனுக்கும் போய் படுற மாதிரி சொல்றேன். மியூட்ல இருந்ததால நாங்க சிரிக்கிறது கேட்கல உங்களுக்கு. நான் ஆக்சுவலி சிரிச்சுன்னு தான் இருப்போம். அப்படியா? ஓகே, வெரி நைஸ். ஓகே, அதனால நல்லா இருக்கு சுவாமி. அப்படி எதனா இருந்தா டெஃபினெட்லி அடியுங்கள் சொல்றோம். தேங்க்ஸ் சுவாமி. இதுல இந்த தருணத்துல ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் சுவாமி. வெற்றி சுவாமியும் உமா மாமியும் ரொம்ப நன்னா கொஸ்டின் கேக்குறா. ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம். பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கொஸ்டின்ஸ். இப்ப அவதான் கொஞ்சம் துணிச்சலா கேட்கிறா, மற்ற பேர் கேட்க மாட்டேங்கிறா. அதனால மற்ற பேருக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு நான் ஐ கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதுதான் புரியுறதான்னு கேட்கறது. சந்தேகம் இருந்தா கேளுங்க, இங்க சங்கோஜப்பட வேண்டாம். இது மாதிரி கேட்கிற மாதிரி அது எப்படி இருந்தா சரி, எவ்வளவு சிலியா இருந்தா சரி, நான் தீர்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதான். தன்யோஸ்மி சுவாமி. பாக்கியம். ஓகே, சுவாமி தனியன் சொல்லணும் சுவாமி. சொல்லணும். தஸ்மை ரமணாச்சாரியாய நம பரமயோகினே சூத்ராணம் குந்தர்வசி சமதே. தன்யோஸ்மி சுவாமி. அடியன் தாசன்.